ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி பார்த்தோன்னா எர்டிகாவில் ஒரு ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே கெஸ் பண்ணியிருப்பாங்க இது எந்த வண்டின்றது. எஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆயிலே இல்லாமல் 40,000 ட்ரிவன் ஆன வெஹிக்கிள் தான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1,700,000 நியர்லி ட்ரிவன் ஆயிருக்கு. லாஸ்ட் டைமுக்கும் நம்ம இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ண போகிற கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 21,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. 21,000ன்றது அட்வைசபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த வாட்டி ஆயிலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோமா. இன்ஜின் ஆயிலோட ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலோட கண்டிஷனை செக் பண்ணி பார்த்ததில் ஸ்லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும். எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இன்ஜின் ஆயிலே இல்லாமல் ட்ரிவன் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ண வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ண கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டரை தான் ரிமூவ் பண்ணணும். ட்ரெயின் நெட்டையும் ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜின்குள்ளே இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஜின் ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் மற்ற ஃபில்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டரை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். 20,000 ட்ரிவன் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர்லாம் சோக் ஆகிருக்கும். இந்த ஏர் ஃபில்டரை ரீயூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. எதனாலன்றதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா இப்போ கீழே த்ரோ பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். த்ரோ பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஏர் ஃபில்டர் எடுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மண் இருக்குன்றது. ஏர் ஃபில்டரே இந்த நிலமை இருக்குன்னா ஏசி ஃபில்டர் எந்த நிலமையில இருக்குன்றதை செக் பண்ணிடலாமா. ஏசி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு சோக் ஆகிருக்குன்னா ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்கும். சரி வாங்க ஒன் பை ஒன்னாக ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண ஏசி ஃபில்டர் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ணும்போது எப்போதுமே ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணுறோம். ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் டோரை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட்டு லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர் தான். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஓஇ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பேஸையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தோம், ஆயில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டு தான் இருந்தது. ட்ரெயின் ஆகி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆயில் ஃபில்டர் உட்கார பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். எதனால் ஆயில் ஃபில்டர் பேஸை க்ளீன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஓரிங்கில் உட்காந்து ஆயில் பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த பிரேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் ஆயில் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரெயின் நெட். இன்ஜின் ஆயில் ப்ராப்பராக ட்ரெயின் ஆயிருந்ததுனால ட்ரெயின் நெட்டையும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ட்ரெயின் நெட்டையும் ஆயில் ஃபில்டரையும் பக்காவாக லாக் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலை தான் ஃபில் பண்ணணும். எர்டிகாவுக்கு பார்த்தோன்னா 5W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த வண்டி எப்போதுமே கிலோமீட்டர் அதிகமாக ரீச் பண்ணுறதுனால 5W40 இன்ஜின் கிரேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக்கை வச்சு லெவலை செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயில் லெவல்லாம் செக் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் சைடில் ரன் பண்ணி பார்த்துட்டு ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்ததில் ஏசியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. வெஹிக்கிளோட ஹெட்லைட் ஸ்டாப் லைட் கரெக்டாக க்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அப்புறம் என்ன, எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எர்டிகா வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.